Hi everyone, welcome to my channel Kitchen Craze. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு சூப்பரான ரெசிபி மேங்கோ கேக். நம்ம எப்பவுமே வேலண்டைன்ஸ் டேக்கு நம்ம லவ்ட் ஒன்ஸ் அசத்துறதுக்காக நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நம்ம யோசிப்போம். எப்போவுமே நம்ம ஏதாவது ஒரு கேக் ஏதாவது ரொம்ப ஸ்வீட்டாக நம்ம லவ்ட் ஒன்ஸை செஞ்சு அசத்தணும்னு நினைப்போம். அதே மாதிரி நம்ம எப்போவுமே கேக் யோசிப்போம். அதில் நம்ம இன்றைக்கி நம்ம உங்களுக்கு சொல்லித்தர போகிறது ஒரு மேங்கோ கேக். அது எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 4 எக்கோட வெள்ளைக்கருவை எடுத்து நல்லா இந்த மாதிரி ஒரு பீட்டர் வச்சு அடிச்சுக்கோங்க. அது இந்த மாதிரி ஃப்ளஃபியாக ஒயிட் கலரில் வரும். நீங்கள் அதே 4 முட்டையோட மஞ்சக்கருவை தனியாக எடுத்து வச்சுருப்பீங்க இல்லையா, அதையும் இந்த மாதிரி ஒரு பீட்டர் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு 3/4 கப் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க. இது நான் எலக்ட்ரிக் பீட்டர் எடுத்திருக்கேன் பிளெண்ட் பண்ணுறதுக்கு. ஏன்னா அப்போ நல்லா ரிசல்ட்டும் நல்லா வரும், உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். நீங்கள் விஸ்க் யூஸ் பண்ணணுன்னா நீங்கள் விஸ்க்கும் யூஸ் பண்ணி நீங்கள் பிளெண்ட் பண்ணலாம். இது பிகினர்ஸாக இருக்கிற நீங்கள் ஈஸியாக வீட்டிலே செஞ்சிடலாம். கேக் ரொம்ப ஈஸியாக செய்யலாம். அந்த ஈஸியான மெத்தட் தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். 3/4 கப் பால் ஊற்றிக்கோங்க. பால் ஊற்றி இந்த மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. பிளெண்ட் பண்ணிவிட்டு நம்ம இதில் மேங்கோ எசன்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். 1 டீஸ்பூன் மேங்கோ எசன்ஸ். ஏன்னா நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது மேங்கோ கேக். அதனால் 1 டீஸ்பூன் மேங்கோ எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பீட் பண்ணிவிட்டு இதில் 1/4 கப் பட்டர் சேர்க்கணும். உருக்குன பட்டர் சூடாக இருக்கக்கூடாது. அது ஆற வச்சு ஊற்றி நீங்கள் அதை நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். 1 கப் மைதா, அதுக்கு 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் சால்ட், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். ஜலிச்சு எடுத்த அந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம அந்த முட்டையெல்லாம் சேர்த்து அந்த வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் போட்டு நம்ம கலக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அதில் நான் எல்லோ ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன ஃபுட் கலர் வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். நான் மேங்கோ கேக்குன்றனால எல்லோ கலர் ஆட் பண்ணியிருக்கேன். இல்லை வேணானாலும் நீங்கள் விட்டுறலாம், அது ஆப்ஷனல். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாவு எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கலக்கி எடுத்துக்கணும். அப்புறம் இந்த நம்ம எக்கு வெள்ளைக்கருவை நம்ம பீட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் சேர்த்து நல்லா கலக்கி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு குக்கரில் கீழே சால்ட்டு கொட்டி ஒரு ஸ்டாண்டு வச்சு நீங்கள் அதில் ப்ரீ ஹீட் 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் பண்ணிக்கோங்க. இதோட குக்கிங் டைம் குக்கரில் 30 மினிட்ஸ் ஆகும். நீங்கள் விசில் போடாமல் ஜஸ்ட்டு மூடி வச்சா போதும். இந்த மாதிரி அருமையான சாஃப்டான ஸ்பாஞ்ச் கேக், நம்மளோட கேக்கோட பேஸ் சூப்பராக ரெடி ஆகிடும். இதுக்கு விப்பிங் க்ரீம் நான் எடுத்திருக்கேன். இதுக்கு ரிக்ஸ் விப் டாப்பிங் அப்படின்ற அந்த பிராண்டில் தான் நான் எடுத்திருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக வரும். நீங்கள் அதை எடுத்து நல்ல எலக்ட்ரிக் பீட்டரில் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீட் ஏற்றி நல்லா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா பீட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி க்ரீம் வந்துடும். நான் அதுலேயும் லைட்டாக எல்லோ ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன், ஏன்னா மேங்கோ கேக்குன்றதுக்காக. அந்த க்ரீமை எடுத்து இப்படி நீங்கள் ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டு நீங்கள் அதை நல்லா இப்படி ஃபஸ்ட்டு இப்படி நல்லா ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதை நல்லா நாமளே ஐசிங் பண்ணுற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இது எல்லா பிகினர்ஸ் கேக் எப்படி பண்ணும் எதுவுமே தெரியலனா கூட இதை நீங்கள் ஈஸியாக பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம கேக்குக்கு மேலே நம்ம இந்த மாதிரி க்ரீம் அப்ளை பண்ணிடலாம். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம ஈஸியாக வீட்டில் நீங்கள் பேக்கிங் திங்ஸு மெட்டீரியல்ஸ் எதுவும் இல்லைனா கூட நம்ம ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு நம்ம ஈஸியாக செஞ்சு நம்ம அசத்திடலாம். நான் அதில் மீதி இருக்கிற மாவையே நான் கொஞ்சம் கப் கேக்ஸ் பவுல்ஸில் ஊற்றி நான் கப் கேக்ஸும் பண்ணியிருந்தேன். அதுக்கு மேலே இந்த மாதிரி பைப்பிங் பேக்கில் போட்டு அது மேலேயும் டெக்கரேட் பண்ணி அது மேலே கொஞ்சம் டாப்பிங்ஸ் எல்லாமே போட்டு ஸ்ப்ரிங்கிள்ஸ் எல்லாமே போட்டு இப்படி பண்ணோன்னா நம்மளுக்கு இப்படி அழகாக ரெடி ஆகிடும். வேலண்டைன்ஸ் டே அப்படின்றனால நான் ஒரு சின்ன ஒரு அழகான ஒரு குட்டி ப்ராப்ஸும் அதில் செட் பண்ணியிருக்கேன். இப்படி பண்ணிங்கன்னா ஒரு அழகான கேக் சூப்பராக ரெடி ஆகிடும். இந்த மாதிரி நீங்கள் கப் கேக்கும் செஞ்சிடலாம். இதுதான் கப் கேக் மோல்டில் ஊற்றிருக்கேன். அது பண்ணிங்கன்னா ஒரு அழகான பீஸ் கேக், ஒரு சூப்பரான கேக் ரெடி ஆகிடும். உங்கள் லவ்ட் ஒன்ஸை கொடுத்து அசத்திடலாம். நீங்கள் பிகினராக இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். கண்டிப்பாக இந்த கேக்கை நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுங்கள், இம்ப்ரெஸ் ஆகிடுவாங்க. நம்மளுக்கு பிடிச்ச யாருக்குனாலும் நம்ம இதை கொடுத்து நம்ம அவங்கள சந்தோஷப்படுத்தலாம். ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே.